தெரியுது ஒண்டர்லா தெரியுதா? நாங்கள் ஒண்டர்லா வந்திருக்கோம். அது மேலே ஏறி போகிறதுக்கு நாக்கு தள்ளிடுங்க. இங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல். ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற ஒண்டர்லாக்கு தாங்க வந்திருக்கிறோம். செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா இதுதாங்க ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸா இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லா கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. சம்மருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க வரணும். உள்ள வந்து டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1829 rupees போட்டு இருந்துச்சு. ஆனால் டிஎஸ்சி எல்லாம் போட்டு 2158 rupees வர வச்சுட்டானுங்க வித் ஃபாஸ்ட் ட்ராக்கோட. டிக்கெட் வாங்குற பக்கத்துலேயே நம்ம வாட்டர் கேமுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கேயே விற்கிறானுங்க. ஸோ டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ட்ரௌசர்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொண்டு வரலன்னா கூட பரவாயில்ல, இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் காசு கொடுத்து தான் வாங்கணும். அங்கேயே நம்ம ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அந்த ஸ்ப்ரைட்டை முழுசாக குடிக்கவே முடியலை, ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு. தெரியுது ஒண்டர்லா தெரியுதா? நாங்கள் ஒண்டர்லா வந்திருக்கோம், சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்திருந்தோம். 4 பேருமே ஒரே லாக்கர் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த லாக்கருக்கு போகிற வழியில் இவ்வளோ பெரிய ராட்டினத்தை பார்த்தோம். அதுவும் எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. சுத்தமா ஆத்தி இத்தான் பெருசாக இருக்குது. என்னதுங்க அது மேலே ஏறி போகிறதுக்கு நாக்கு தள்ளிடுங்க. உள்ள போனவுடனே ரோலர் கோஸ்ட்டை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள ரோலர் கோஸ்ட்டு அன்னைக்குன்னு பார்த்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தானுங்க. நாங்கள் போன அன்னைக்கு ரோலர் கோஸ்ட்டு ஒர்க் ஆகலை. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஜாம் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேமில் நம்ம அங்கே போய் பார்த்தோம். போன உடனே அப்படியே ஸ்பேஸில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சுங்க. மாசாக இருந்துச்சுங்க. நீ என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? போடா. தீனில் போவாளி இதில் போகணுமா? மனுஷனாடா அவங்க இதில் போகணுன்ற உள்ள போய் அப்படியே புரட்டிக்கிட்டு வரும். அப்படியே பக்கத்துல ஒரு போட் இருந்துச்சு. இந்த போட்டில் போகும்போது நான் கடைசியில் வேற உட்காந்துட்டேன். இது மேலே போகும்போது நல்லா தாங்க இருக்குது. கீழே வரும்போது ஒரு மாதிரி ஒரு கலக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனகொண்டா நல்லா இருக்கு, எம்டியாக இருக்குங்க ரோலர் கோஸ்டர். இதில் போனால் உச்சி வெயில் மண்டல அடிக்கும், மயக்கம் வரும், பெயிண்ட் அடிக்கிறாங்க. அடுத்ததாக டிராகன் ரைடுங்க. இதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு தலை சுற்றுன்னு சுற்றிருச்சு. நீங்களே பாருங்கள், நாங்கள் இதுலேயும் போயிருந்தோம். தலையிலாம் இருக்குங்க, முன்னாடியில் வெளியே வரும் என்ஜாய்மெண்ட். ஏதோ குடலை புறத்து இருக்கிறாங்க. பூக்கில் போகிறோம். இப்போ ஆக்டோபஸ்க்கு வந்திருக்கோம். இதில் எல்லோ அண்டு கிரீன் கலர் இருக்கிறதுனால எல்லாருமே ஆர்சிபி சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஆள் ஒரு ஆள் வர மாட்டேன்னு உட்காந்துட்டோம் பாருங்க. ஐயோ
காலையிலே வந்துருங்க. நல்ல வேலை நான் காலைல சாப்பிடல. பட்டில் உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. இதுக்கு பேர் மேவரிங்க. எடுத்தவொடனே தூக்கி தலைகீழ நிறுத்திட்டானுங்க. அங்கவே நான் கதி கலங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டான். அப்பாடா நின்றுச்சுதா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தான். சுத்துன்னு சுற்றுனாங்க. இழுத்துட்டு கொல்ல பாக்குறீங்களாடா டேய்? பாவிகளா இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. இப்போ டோர்னடோ இல்லைனா ஃப்ளாஷ் அப்படின்றதுல போகிறோம். டோர்னடோனா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஆள் தான் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம வெளியே எதுவும் பார்க்க முடியாது, பிளாக்காக இருக்கும். அதே ஸ்ப்ளாஷ்னா வெளியே பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா சைக்கிட்டு வரலாம். ஸோ அதை தான் இப்போ போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூலு ஃபுல்லாக அலையாக வருது. அவ்வளோவா ஆழம்லாம் இல்லை, சும்மா அலை மட்டும்தான் வருது. இப்போ இதுக்குள்ளே போகிறோம். உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. உள்ளே இருட்டாக தான் இருக்கும். நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் போவாங்க. கீழே வரும். இந்த ட்ரெயின் ட்ராவல் சும்மா செம்மையாக இருந்துச்சுங்க. ஒண்டர்லா குகைக்குள்ளே போய் நேராக கீழே ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் ரீச் ஆகுங்க. அதை நான் செல்ஃபியில் வீடியோ எடுத்துருப்பேங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும் பாருங்கள். அங்கமாக இருக்குங்க. இது வழியாக போயிட்டு அது வழியாக வருவாங்க போல. இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். அப்படியே உள்ள போங்க. ஃபைனலாக கேலக்ஸி ரெஸ்டாரண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நாங்கள் முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், அன்லிமிட்டடு. ஸோ என்ன வேணுமோ பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் இங்கே போய் உட்காந்து இப்போ சாப்பிட போகிறோம். இதுக்குள்ளே அன்லிமிட்டட் ஃபுட்டுங்க. ஒரு உணவு வேட்டைனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்குது. பார்பிக்யூ மாதிரியே இருந்துச்சுங்க. உள்ள செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நம்ம அடிச்சிக்கவே முடியாதுங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன எடுத்துக்கேன் பாருங்க. சாப்பிட்டு மறுபடியும் என்ஜாய் பண்ணுவேன். சம்திங் டூயிங் தட் ஃபெல்லோ இன் ஸ்விம்மிங் பூல். He making dirty things. என்ன தெரிகிறது?
இப்போ ஏதோ ரைன் டிஸ்கோன்னு இருக்குது, இதுக்குள்ள போய் பார்த்தா ஆனால் ரைன் டிஸ்கோவில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலங்க. ஏன்னா ஒரு பக்கம் கப்பிள்ஸில் இருந்தாங்க, ஒரு பக்கம் சிங்கிள்ஸ் இருந்தானுங்க. ஸோ மோஸ்ட்லி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ராட்டினம் பார்த்தோம்னா அந்த ராட்டினம் 11th ஃப்ளோரில் இருக்குது. அந்த 11th ஃப்ளோரில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இங்கேருந்து ஓவரால் ஒண்டர்லாவே தெரியுதுங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பெரிய ராட்டினம் இந்த 11th ஃப்ளோரில் ஒரு கேம் இருந்துச்சுங்க. இந்த கிளாஸில் நம்ம நின்றோம்னா அந்த கிளாஸ் மெதுவாக கீழே போயிட்டு அப்படியே மேலே வருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், அதாவது பயத்தையும் கொடுக்குங்க. கீழே விழுந்துருவோமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் நிறைய பேர் இதில் போகவே இல்லை. ஆள விடுற சாமி. அப்படியே கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு பாருங்களே. இங்கே நின்றுட்டு ஒரு பட்டனை அமைக்கி விளாட்றானுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சம்மருக்கு வேறு எங்கேயாச்சும் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு பிளேஸில் நம்ம சந்திப்போம்.